நான் படிக்காதவன் முட்டாளு, எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவும் வராதுன்னு முடங்கி கிடந்த சத்திய உன்னாலதான் எல்லாமே முடியும்னு நீங்க தான் நம்பிக்கை கொடுத்தீங்க. அவனை அரசியல்ல இறக்கி விட்டு அவனை எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சீங்க. வாழ்க்கைனா என்னன்றதையே உங்களால தாங்க அவன் புரிஞ்சுக்கிட்டான். நீங்க அவனை நிரந்தரமா வெறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கைய வெறுத்துருவான். அவனுக்கு தான் மலர் இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? ஆஹா இல்லைங்க, அங்கதாங்க நீங்க அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மலருக்கும் அவனுக்கும் இடையில அப்படி ஒரு உறவே இல்லைங்க. நீங்க எல்லாரும் அவனை வெறுத்து ஒதுக்குனப்ப அவனுக்கு ஆதரவா மலர் வந்து நின்னான். உனக்கு நான் இருக்கேன்னு தைரியம் கொடுத்தா. மலர் மேல சத்திக்கு இருக்கிறது ஆசை இல்லைங்க, ஒரு மரியாதை. ஆசை இல்லாம தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறானா? ரேவதி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறது இல்ல. நீங்க அவனை திரும்ப தேடி வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக சக்தி மலரும் சேர்ந்து போட்ட நாடகம் தான் இந்த கல்யாணமே. இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருக்க போற? இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. ஏங்க புரிஞ்சுக்கங்க, இதாங்க உண்மை. அவன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதே உங்க கூட சேர்றதுக்காக மட்டும்தாங்க. அவன் உங்க கூடயும் உங்களுக்கு பிறக்க போற குழந்தை கூடயும் சேர்ந்து வாழணும் தாங்க ஆசைப்படுறான். தயவு செஞ்சு அவனை புரிஞ்சுக்கங்க. இது பொய்யான கல்யாணங்கிறது மலரோட அண்ணனுக்கு தெரியாது. அவர் நிஜமான கல்யாணம் நம்பிதான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீங்க வந்துருவீங்க, அவன் கூட வந்து சேர்ந்துருவீங்க, அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில தான் அவன் காத்துட்டு இருக்கான். ஒருவேளை கடைசி வரைக்கும் நீங்க வரலன்னு வைங்க, சக்தி அந்த மலர் கழுத்துல தாலி கட்டுவான், அதானே? இல்ல வந்து தயவு செஞ்சு அவனை அதை பண்ண சொல்லு. ரேவதி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது விளையாட்டு விஷயம் இல்ல. நீங்க நினைச்சா மட்டும்தான் சத்தியை காப்பாற்ற முடியும். பூசாரி, அவன் கிட்ட இருந்து தான் நான் என்ன காப்பாத்திக்கணும். ரேவதி, ரேவதி, ஏங்க நான் மருந்து எழுதி தரேன். ஓகே, 2 வேளை சாப்பிடுங்க, சரியாயிடும். சரிங்க டாக்டர். வரீங்க டாக்டர். என்ன அதிசயமா வக்கீல் சார் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? டாக்டர் அம்மா கிட்ட பேசணும்னு தோணுச்சு. எங்க இருக்க? வீட்ல தான். வீட்லயா? கோர்ட்டுக்கு போகலையா? 2 நாளைக்கு கோர்ட் லீவு. சரி, அப்ப வீட்ல என்ன பண்ற? நம்ம ரூமை க்ளீன் பண்ண, துணி எல்லாம் மடிச்சு வச்சேன். ஏய், போய் சொல்லாத. எஜமாண்டால. அப்படியா? பரவாயில்லையே, என் புருஷன் பொறுப்பான ஆள் தான். ஆமாமா. ஆண்டால, சொல்லு. நான் வரவா? எங்கயா? டேய், இது ஹாஸ்பிடல்டா, விளையாடுறியா? நீ இங்க வந்து என்ன பண்ணுவ? உன் கூட இருக்கேன். வர பேஷண்ட்டுக்கு டோக்கன் தரேன், உனக்கு ஒத்தாசையா இருப்பேன். டேய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏன்? நீ இங்க இருந்தனா என்னால ஃப்ரீயா வேலை பண்ண முடியாதுடா. அப்புறம் நான் பேஷண்ட்டை பார்க்காம உன்னதான் பார்த்துட்டு இருப்பேன். நான் ரெடிப்பா. நீ ரெடி தான். எனக்கு நிறைய வேலை இருக்கு. பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்னால உன்னை கொஞ்சம் முடியாது. நீ கொஞ்சம் போனை வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஆண்டால. ஏய், என்னடா? ஐ லவ் யூ. எனக்கு தெரியும். ஐ லவ் யூன்னு சொன்னா தெரியும்னு சொல்லக்கூடாது, மீ டூன்னு சொல்லணும். சரி, மீ டூ. இல்ல நீ இப்ப ஐ லவ் யூ சொல்ல. ஐ லவ் யூ. மீ டூ. வச்சிடுறேன்.